ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ விஜய் சார் வந்து ஆட்சி அமைச்சதை பற்றியான வீடியோ. ஸோ அதில் நான் மினிஸ்டர்ஸ் பேர்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால அதில் பேசலை, மற்ற விஷயங்கள் பேசினதுனால. ஸோ இப்போ அவங்க மினிஸ்டர்ஸ் பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிஸ்டர்ஸாக இவங்க பதவி ஏற்றுட்டாங்க. எம்எல்ஏவாக இன்னும் யாரும் பதவி ஏற்றுக்கல. அது ஆப்போசிட் கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து எம்எல்ஏவாக மண்டே தான் பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அப்படி எம்எல்ஏவாக உள்ளே போகிறதுல இருக்கிற நிறைய எவ்வளோ பெண்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதில் முக்கியமாக டிவிகேலேருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து விமன் எம்எல்ஏஸாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த நேம் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து சீஃப் மினிஸ்டர் கூட சேர்ந்து வந்து பதவி ஏற்றுக்கிட்டவங்க 9 பேரில் வந்து புசி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் சார் அவர்கள், டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள், பி. வெங்கட்ரமணன் அவர்கள், கேஜி அருண்ராஜ் அவர்கள், ஆர். நிர்மல்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள். இவங்க 9 பேரும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க மினிஸ்டர்ஸாக. ஸோ இதில் வந்து எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தனா இதில் முக்கியமாக நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு விமன் மினிஸ்டரும் வந்து நேற்று பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் லாஸ்ட்டாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கீர்த்தனா அவங்க வந்து ஒரு யங்கஸ்ட் எம்எல்ஏ இன் டிவிகே பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது அவங்க பெருமையாகவும் நிறைய இடத்துல வந்து அங்கங்கே மீம்ஸும் யூடியூப்ஸ்லையும் ஷார்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஒரு இது நினைக்கிறேன், ப்ரொஃபஸர்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சம்திங் இதுலையும் நான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட பார்ட்டியில் இருக்க யங்கஸ்ட் எம்எல்ஏ. ஸோ அவங்களும் நேற்றே வந்து மினிஸ்டராக பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ எம்எல்ஏஸாக எவ்வளோ பேர்? 13 பேர் டோட்டலாக வந்துட்டு டிவிகேலேருந்து எம்எல்ஏஸாக வந்து பதவி ஏற்றுக்க போகிறாங்க. அதாவது விமன் எம்எல்ஏவாக பதவி ஏற்றுக்க போகிறாங்க. 23 வந்து டோட்டலாக போக போகிறாங்க அசம்பிளிக்கு. ஓகேங்களா? 23 விமன் எம்எல்ஏஸ் வந்து டோட்டலாக அசம்பிளிக்கு போக போகிறாங்க. மற்ற கட்சியிலெல்லாம் வின் பண்ண விமன் எம்எல்ஏஸோடு சேர்த்து. அதில் ஸ்பெசிஃபிக்காக 13 வந்து டிவிகேலேருந்து போக போகிறாங்க. அந்த 13 யார் யாருங்கிறத பார்ப்போம். அந்த 13லேயும் ஒருத்தர் வந்து ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து திருவிக்கா நகரில் வின் பண்ண எம்ஆர் பல்லவி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ப்ரெக்னென்ட் லேடி. அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களது வந்து ஒரு யூனிக்கான விஷயமா வந்து பேசப்படுது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தும் அவங்க பிரச்சாரம்லாம் பண்ணி செஞ்சு இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான விஷயம். ஸோ அவங்க பெண் எம்எல்ஏ. அப்போ மற்ற 12 மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா பல்லாவரம் எம்எல்ஏ ஜே காமாட்சி அவர்கள், தாஹிரா வந்து ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தாஹிரா அப்படின்றவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களை என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து விஜய் சாரை வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்க, பாலிடிக்ஸ்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தாஹிரா அவங்க வந்து விஜய் சார் கூட வச்சுருந்ததாகவும், ஸோ அது மூலிமா அவங்களோடது அவங்க ரொம்ப நாளாக வந்து பாலிடிக்ஸ்க்கு வாங்கன்னு விஜய் சாரை கூப்பிட்டதாகவும், ஸோ ரொம்ப நாளாகவே அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அதை பற்றி நிறைய பேசியோ இல்லை விஜய் சார் கூட அதை பற்றி கான்வர்சேஷன்ஸும் நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.